2026 தேர்தல் அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் எடப்பாடிக்குத்தான் தேர்தல் ஆணையம் திடீர் அறிவிப்பு. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பிரதான சின்னம் என்பது நாம் அனைவருக்கும் தெரியும், இரட்டை இலை சின்னம். அந்த இரட்டை இலை சின்னத்தை எப்படியாவது முடக்கிவிட்டால், அதாவது அதை முடக்கிவிட்டால் எடப்பாடி பழனிசாமியை முடக்கிவிடலாம், எடப்பாடியை நம்முடைய வழிக்கு கொண்டு வந்து விடலாம் என நிறைய கயவர்கள் ஆசைப்பட்டு அதற்குரிய வேலைப்பாடுகளையும் பார்த்தாங்க. அதிலையும் குறிப்பாக சூரியமூர்த்தி போன்றவர்கள் எல்லாம் அதிமுகவுடைய அடிப்படை பொறுப்பிலே இல்லாமல் அதிமுகவுடைய இரட்டை இலை சின்னம் எங்களுக்குத்தான் வேண்டும், இரட்டை இலை சின்னத்தை முடக்க வேண்டும் என புகழேந்தி ஓபிஎஸ்டன் சேர்ந்து கொண்டு தேர்தல் ஆணையம் வரைக்குமே சென்று வழக்குகளை தொடுத்திருந்தாங்க அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். ஆரம்பத்திலேயே நீதிமன்றங்களில் வழக்குகள் தொடுக்கப்பட்டு அந்த வழக்குகள் நேரடியாக தேர்தல் ஆணையத்துக்கு மாற்றம் செய்யப்பட்டது. ஆனால் இன்று வரை தேர்தல் ஆணையம் இரட்டை இலை சின்னம் யாருக்கு சொந்தம், எடப்பாடிக்கா ஓபிஎஸ்கா என எந்த விதமான தகவலையுமே சொல்லாமல் தான் இருந்து கொண்டிருந்தது. அதாவது பீகாருடைய சட்டமன்றத்தில் நடைபெற இருந்தது. அதன் காரணமாக இரட்டை இலை சின்னத்தின் மீது எங்களால் முடிவெடுக்க முடியவில்லை என ஒரு தகவலை மட்டும் சொல்லிவிட்டு இருந்தது. ஆனால் பீகாருடைய சட்டமன்றத்திலும் தற்சமயம் முடிவடைந்து வெற்றியும் பாஜகவுடைய வெற்றிகளாக அமைந்து விட்டது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் சமீபத்தில் நமது ஓபிஎஸ் அவர்கள் திமுகவிலே இணைந்திருந்தார். அதாவது அதிமுகவிற்கு நாங்கள் தான் உண்மையான அதிமுக தொண்டர்கள், என் பக்கம் இருக்கக்கூடிய நபர்கள் தான் உண்மையான அதிமுக, எங்களுக்குத்தான் ஜெயலலிதா அம்மையார் எம்ஜிஆருடைய ஆன்மா, அதாவது அந்த அதிர்ஷ்டம் என்பது எங்களுக்கு இருக்கிறது, ஜெயலலிதா அம்மையாருடைய நேரடி பார்வை எங்களுக்குத்தான் இருக்கிறது என நமது ஓபிஎஸ் பிராடுகள் வேலைகள் எல்லாம் விட்டுக் கொண்டுதான் இருந்தார். ஆனால் இறுதியாக திமுகவிலே ஐக்கியமாகிவிட்டார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் புகழேந்தியும் தனி கட்சி ஆரம்பித்து திமுகவிற்கு ஆதரவு நிலைப்பாட்டிலே போய்விட்டார். இனி மீதம் இருக்கிறது சூரியமூர்த்தி அவர்கள் மட்டும்தான். சூரியமூர்த்தி அதிமுகவுடைய அடிப்படை ஒரு பொறுப்புகளை இல்லாமல் இருப்பதுதான் தற்சமயம் அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு வெற்றிகளாக அமைந்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் வழக்குகளை தொடுத்த ஓபிஎஸும் சரி, புகழேந்தியும் சரி, மற்ற கட்சிகளை சார்ந்த ஒரு விஷயங்களை நேரடியாக அங்கே போய் இணைந்திருப்பது, மற்ற கட்சிகளுக்கு ஆதரவுகளை கொடுத்திருப்பது, தற்சமயம் எடப்பாடி பழனிசாமிக்குத்தான் இரட்டை இலைக்கு முழு உரிமை என்பது இருக்கிறது என தேர்தல் ஆணையம் அதிரடியான அறிவிப்புகளை கொடுத்திருப்பதாக இணையதளங்களிலே செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு இரட்டை இலை சின்னத்தை முடக்கிவிட்டால் அதை பயன்படுத்தி நாம் அதிமுகவிற்குள்ளே வந்து எடப்பாடி பழனிசாமியை வெளியேற்றி விடலாம் என நினைத்துக் கொண்டார்கள். ஆனால் அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதமாகத்தான் காலம் பதில் சொல்லிவிட்டது அப்படின்னே கூட சொல். அதாவது ஓபிஎஸ்கோ, நமது புகழேந்திக்கோ, சசிகலா போன்றவர்களுக்கோ அதிமுகவை வெற்றி பெற வைப்பது நோக்கம் கிடையாது. எடப்பாடி பழனிசாமியை அழிக்க வேண்டும், எடப்பாடியை வெளியேற்ற வேண்டும் என்பதுதான் ஒரே ஒரு நோக்கமாக வச்சிருந்தாங்களே தவிர அதிமுகவை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்வதற்கு நோக்கமாக கிடையாது. அதன் காரணமாகத்தான் அதிமுகவிற்குள்ளே அவர்கள் வர முடியாமல் தற்சமயம் திமுகவிலே இணைந்திருக்கிறார்கள் அப்படின்னே கூட சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் ஓபிஎஸ் திமுக இணைந்தது அதிமுகவிற்கு மிகப்பெரிய வெற்றிகளாகத்தான் பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஓபிஎஸ் திமுக இணைந்ததன் காரணமாக ஓபிஎஸ்க்கு ஆதரவை கொடுத்த அனைவருமே அதிமுகவிலே ஐக்கியமாயிட்டாங்க. அவர் தொடுத்த வழக்குகள் அனைத்தும் காலாவதி ஆகிவிட்டது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க. அப்படி நம்ம அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க.